ஹாய் விவர்ஸ், வெல்கம் டு அறுசுவை சமையல் சேனல். இன்றைக்கி சண்டே, ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் மசால் வடை செய்யலான்ட்டு எல்லாம் ரெடி பண்ணியிருக்கேன். அதுக்கு கடலைப்பருப்பு முதல்ல நான் ஊற போட்டு ஒரு 2 மணி நேரம் நல்லா ஊற வச்சுருக்கேன். அப்புறம் அது கூட நம்ம ஒரு ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயம், பெரிய வெங்காயத்தை சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இஞ்சி, பூண்டு, அப்புறம் 4 வரமிளகாய். உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் காரம் போட்டு 1-2 மிக்சியில் பல்ஸ் விட்டு நீங்கள் 1-2 குறப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. ஒரு 2-3 பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேன் பொடியாக. கொத்தமல்லி ஒரு பிடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். கருவேப்பிலை கொஞ்சம் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதோட சீரகம் 1 ஸ்பூன், பெருஞ்சீரகம் 1 ஸ்பூன், தனியா நான் 1-2 பொடிச்சு வச்சுருக்கேன். இப்போ நம்ம இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல இதை நம்ம தண்ணி இல்லாமல் ஃபுல்லாக கொஞ்சம் ஒரு சொட்டு கூட தண்ணி இருக்கக்கூடாது. தண்ணி இல்லாமல் குறப்பாக அரைக்கணும். நான் அரைச்சிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ நம்ம தண்ணி எல்லாத்தையும் நம்ம நல்லா வடிகட்டி எடுத்துருக்கேன். கொஞ்சம் கூட தண்ணியே இருக்கக்கூடாது. பாருங்கள், இப்போ நம்ம இந்த மாதிரி குறப்பாக அரைச்சி எடுத்துக்கணும். கொஞ்சம் கூட தண்ணி விடவே இல்லை. பல்ஸில் தான் விட்டு நான் இதை குறப்பாக அரைச்சி எடுத்துருக்கேன். இப்போ இது கூட நம்ம எல்லாம் கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, வெங்காயம், அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அது அப்புறம் கருவேப்பிலை, கொத்தமல்லி, பச்சை மிளகாய் எல்லாத்தையும் நம்ம இதில் ஒன்றா போட்டுக்கலாம். அதே மாதிரி சீரகம், பெருஞ்சீரகம், அப்புறம் வரமல்லி, அதோட 1 ஸ்பூன் பெருங்காயத்தூள், இதுக்கு தேவையான அளவு நம்ம உப்பு. இது எல்லாத்தையும் நம்ம நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இந்த அளவுக்கு இருக்கணும். இது மாதிரி கொஞ்சம் கூட தண்ணியே சேர்க்க வேண்டாம். பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு உங்களுக்கு இது கெட்டியாக இருக்குன்ட்டு. இந்த மாதிரி நம்ம சின்ன சின்ன பால்ஸாக அதான் செஞ்சு ரெடி பண்ணி வச்சுக்கலாம். அதுக்குள்ளே நம்ம ஸ்டவ்வில் கடாயில் எண்ணெய் காய வச்சுருக்கேன். இதுக்கு எண்ணெய் ரொம்ப காயக்கூடாது. பாருங்கள், நம்ம இப்போ இந்த மாதிரி எல்லாம் பால் பண்ணி வச்சுருக்கோம். இதை ஒரு லைட்டாக ஒரு ஸ்ப்ரெஸ் கொடுத்தீங்கன்னா போதும். இந்த மாதிரி எண்ணெயில் போட்டுருவோம். ஸ்டவ் நீங்கள் மீடியமில் வச்சுக்கோங்க. ரொம்ப ஹையாக இருக்கக்கூடாது, ரொம்ப ஸ்லோவாகவும் வேண்டாம். மீடியமில் வச்சு இந்த மாதிரி எல்லா வடையும் நம்ம தட்டி போட்டுருவோம். இப்போ இது ஒரு பக்கம் கொஞ்சம் வெந்திருக்கு, இன்னொரு பக்கம் நம்ம திருப்பி போட்டுக்கலாம். நல்லா கிறிஸ்பியாக வர்ற வரைக்கும் கொஞ்சம் நல்லா உள்ளெல்லாம் வேகணும். அதனால் கொஞ்சம் நீங்கள் அப்பப்போ திருப்பி போட்டுக்கோங்க. இப்போ நல்லா 2 பக்கமும் நல்லா வெந்துருச்சு. பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்கும்ன்ட்டு. உங்களுக்கு எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன் ஒன்று. இதே மாதிரி நம்ம மற்ற எல்லா உருண்டையும் அதே மாதிரி வடை தட்டி போட்டு எடுத்துகிட்டு உங்களுக்கு எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன் பாருங்கள். நம்ம வடையெல்லாம் பொரித்து எடுத்துருக்கேன். மேலே பாருங்கள் எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குது. உள்ளே பாருங்கள் எவ்வளோ நல்லா வெந்திருக்கு பாருங்கள். இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்து எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.